லெப்பார்டு ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க சிவுக்கு. நமக்கு வந்து லக்கிலி லெப்பார்டு வந்து சைட் ஆச்சுங்க. டயர் பிடிச்சிருந்துச்சா பார்த்துட்டேன், தட்டி விட்டுரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பந்திப்பூரில் காட்டேஜ் ஸ்டே தான். என்ன காட்டேஜுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பேட்டரி வண்டியில் தான் உள்ளே வரணுங்க, காரெல்லாம் அலோடு இல்லை. கோகிலா முதல்ல வந்து கார்லேயே வந்துக்கலாம் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு. இப்போல்லாம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. பேட்ரி வெஹிக்கிள் வந்து நம்மளை லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கோகிலா வந்து ஃபஸ்ட் டைமாக புக் பண்ணியிருக்கோம். இதான் வந்து முன்னால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மான்லாம் நிற்கும். நைட்டில் ஈவினிங் ஆனால் நிறைய மான் வர ஆரம்பிக்கும். லெப்பார்டு சம்டைம்ஸ் வந்து இங்கே படுத்துட்ருக்கோம் மேலே. இன்றைக்கி எதுவுமே லெப்பார்ட் சைட்டிங் ஆகலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ரூம் டூர் பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததையும் பார்த்தீங்கன்னா சேர் போட்டிருக்காங்க, நல்லா சேஃப்டிங்க. இங்கே லாக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இருந்துட்டு சைட்டிங் பார்க்கலாம். முன்னால் 6 சேர் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு டோர் இருக்குங்க, இது ஹால் மாதிரி. இங்கே சோஃபா போட்டிருக்காங்க. இங்கேயும் விண்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆனால் நெட் அடிச்சிருக்காங்க, கிளியராக தெரியறதில்ல. பட் ஆனால் வியூ தெரியுதுங்க. இங்கே தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. சப்போஸ் இங்கே லெப்பார்ட் சைட் ஆச்சுன்னா நம்ம டோர் வழியாக கூடி பார்க்கலாம். பட்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நெட்டெல்லாம் அடித்து சேஃப்டியாக இருக்குங்க. இது வந்து கோகிலா 1ங்க. கோகிலா 2 நம்ம வந்து கோகிலா 2 தான் புக் பண்ணியிருந்தோம். பட் அதில் வந்து ஆல்ரெடி 2-3 நாளாக வேறு ஒருத்தங்க ஸ்டே பண்ணுறதுனால நமக்கு இந்த ரூம் கொடுத்துட்டாங்க. இது வந்து கோகிலா 1. ஹேங்கரு, ஃபேன் கொடுத்துருக்காங்க, புஷ் மேட்டு எல்லாமே. விண்டோங்க நெட் அடிச்சிருக்காங்க. நமக்கு பாரு லெப்பார்ட் போட்ட ரூம் ஷிவ். 2 பேர் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாங்க. 3 பேர் கூடி படுக்கலாம். 2 காட்டை சேர்த்து போட்டிருக்காங்க. அப்புறம் அது போக அங்கே ஒரு ஸ்டூல் மாதிரி கொடுத்துருக்காங்க, டஸ்ட்பின்னு. லெப்பார்டு ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க ஷிவுக்கு. அப்புறம் இங்கே டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பு, அந்த பெரிய சைஸுங்க. பக்கெட்டு, வாஷ் பேஷன் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா லெப்பார்ட் போட்டு ஒரு மிரரு, ஹீட்ரு, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3 o'clock. நல்லா வெயிலுங்க. இரு நான் ஃபஸ்ட் போய்க்கிறேன். இங்கே எல்லாமே லெப்பார்டு வருங்க. இந்த சம்டைம்ஸ் இந்த பாறையில் எல்லாமே உட்காந்துருக்கும். இன்றைக்கி ஆனால் எந்த சைட்டிங்குமே இல்லைங்க.
எங்கே? சரி பார்க்கலாம், வா லாக் பண்ண. பா. ஆக்சுவலாக நம்ம சஃபாரி போகிறக்காக ரெடியாகி வெளியே வந்தோம். நமக்கு வந்து லக்கிலி லெப்பார்டு வந்து சைட் ஆச்சுங்க. பட் ரொம்ப நேரம் பார்க்க முடியல, குயிக்காக அது புதருக்குள்ளார போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ரிட்டன் அது வரல. சஃபாரி எதுன்னு தெரியல, அங்கே போய் தான் பார்க்கணும். நம்ம எதுவும் புக் பண்ணல. ஹரிணி ரூமில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. சிவ் மான் பார்த்தியா? எப்போவுமே பந்திப்பூரில் ஜீப் சஃபாரி எடுக்கணும்னா அட்வான்ஸாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. நம்ம டேரெக்டாக போனோம்னா ஒரு சில டைம் கிடைக்காது. நம்ம இந்த தடவை ஆன்லைனில் எதுவுமே புக் பண்ணல, டேரெக்டாக தான் போயிருந்தோம். பட் ஷேரிங்கில் வந்து நமக்கு ஜீப் சஃபாரி கிடச்சிது, ஜிப்ஸி. நம்ம என்ட்ரு ஆனதையுமே பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் டீஸ் பார்த்தோம். இந்த சஃபாரியில் வந்து என்னெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ் பார்க்குறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஃபாரஸ்ட்டில் ஸ்பாட்டட் டீஸ் வந்து அதிகமாக பார்க்கலாம். மோர் தென் 50,000க்கு மேலே இங்கே இருக்குங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஸ்பாட்டட் டீஸ் கண்டிப்பாக சைட் ஆகும். ಮೇಲೆ ಇருக்கு பாருங்க. ಮೇಲೆ ಇದೆ ನೋಡಿ. ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋಗಿ, ಸ್ವಲ್ಪ ಅಡ್ಡ ಇದೆ. ಸಬ್ ಅಡಲ್ಟ್ ಇದೆ, ಮೂರಿದೆ. ಹಿಂಗೆಲ್ಲ ಕ್ರಾಸ್ ಆಯಿತು, ಬೇಗ ಬಂತ ತಗೋಣ. ಇರಿ ಕಾರ್ ಹತ್ರ ಬಂತು ಫ್ಲವರ್ ಲೈನ್ ಸೈಡ್ ಇಲ್ವಲ್ಲ. ಅವ್ರು ನೋಡಿದ್ರಂತ ಹಿಂಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ, ಬೇಗ ಬರೋದು ನೋಡಿದಾರೆ. ಈ ಕಡೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಇಲ್ಲೆಲ್ಲ ಗಾರ್ ಇದೆ, ಕಾಲ್ ಮಾಡಿದ್ವಿ ಸಾಕ್ಬಿಡುತ್ತೆ. ಒಳ್ಳೆಯಿಂದ ಬಂದಿತ್ತು ಸ್ಪಾಟ್ ಆಯ್ತಾ?
ನೋಡ್ತಾನೆ ರೈಟ್ ಸೈಡ್ ಇಲ್ಲ ರೈಟ್ ಸೈಡ್ ನೋಡ್ಕೊಂಡು ಮಾಡ್ತಾ ಇದೆ ಬುಷ್ ಒಳಗಡೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದು ಒಳಗಡೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಬುಷ್ ಒಳಗಡೆ ಇದೆ ಇಲ್ಲೇ ಇದೆ ಬುಷ್ ಒಳಗಡೆ ஃபுல்லாக மேல் தான் இருக்கும் टाइगर में ಸೈಡ್ಲ ಗೊತ್ತಾಯ್ತದು ಗಾಡಿ ಬೇರೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತದೆ ಸೈಡ್ಲೇ ಬರ್ತಿದ್ದಂಗೆ நல்லா தெரிஞ்சிருக்கலாம் மேலே போய் ரோட்ல இருக்கு பாருங்க ಹೊಂಟಾಯ್ತು ಒಳಗಡೆ ಬನ್ನಿ ನೋಡೋಣ ಟ್ರೈ ಮಾಡೋಣ ಎಲ್ಲ ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಾ சிவ தான் ஃபுல்லாக பட்டம் போலங்க டயர் நீங்களும் சிவா சிவ டயர் நேருக்கு நேரு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பார்த்தேன்ல நான் கேமராவில் எடுக்க முடியல அதான்
நீங்க இல்லையா இருந்தாலும் ஒட்டாக்கிதான் டைகர் அங்கேருந்து இங்கே வந்துங்க இந்த ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா இங்கே கிராஸ் ஆகி கரெக்டாக இங்கே கிராஸ் ஆகிருக்கு. நம்ம பார்த்தது ஃபீமேல் டைகர், மேல் இதை விட பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Sighting. Tiger. Yeah, that's a proper sighting. ಮೇಲ್ಗಡೆ ಹೋಗೋದು ಅಂತ ಓ ಮಧು ನನ್ನ ಗಾಡಿಗೆ ಸ್ಪೇಸಿಂಗ್ ಇಲ್ಲ ಕಮರ್ಯ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಬುರ್ರು ಬುರ್ರು ಅಂತ ನಾವು ತುಳಿ ಮೇಗ್ತಾ ನೋಡಿದ್ದು ಸಿಪ್ಪಲ್ಲೆಲ್ಲ ಹೊರಗೆ ಉಂಟು. ನೋಡೋಣ ಅವ್ರು ಯಾಕೆ ಅಷ್ಟೊಂದು ಚೇಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದಕ್ಕೆ? ಸೊ ಹೋಗಿ ಹೋಗಿ ಮುಂದೆ ಕ್ರಾಸಿಂಗ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅದು. ಮುಂದೆ ಒಂದು ಗಾಡಿ ಬಂದಾಗ ಅವ್ರಿಗೆ ಹೆಡ್ ಆನ್ ಬರುತ್ತೆ ಗಾಡಿಗೆ. ನಾವು ಮುಂದೆ ಒಂದು ರಿಟರ್ನ್ ಟ್ರೈ ಮಾಡೋಣ. ಗಾಡಿ ತಿರುಗ್ತಿಲ್ಲ ಅವನು.
ಜಾಸ್ತಿ ಹೋಗೋಣ ಮದು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಬೇಡ ಬ್ರೋ ಹೋಗಿ ತಿರುಗಿ ನೋಡುತ್ತೆ ಅದು ವೆಯ್ಟ್ ಮಾಡೋಣ ಇದು ಬೇಡ ಮದು ಮಾರಾಟ ಸಾಕು ಅನ್ಸ್ತಂದ್ರೆ ಅಷ್ಟೇ ಬೇಕಾದಷ್ಟು ನೀನು ಹತ್ರಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಾಳೆ ಹಿಡ್ಕೊಂಡು ಅದೇ ಹುಲಿ ಸೆಂಟ್ ಮಾರ್ಕ್ ಮಾಡುತ್ತೆ ನೀವು ಅವಾಗ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋಗಿ ಅವ್ರು ಫುಲ್ ಅಡ್ಡ ಹಾಕ್ಬೇಕು ಸರ್ ರೈಟಲ್ಲೇ ಇರಿ ನೀವು ಅಡ್ಡ ಬರ್ಬೇಡಿ ಆ ಸೆಂಟ್ ಮಾರ್ಕ್ ಮಾಡುತ್ತೆ ಅದು ಫುಲ್ ಅಡ್ಡ ಹಾಕಿದ್ರೆ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿಬಿಡಿ ಬರೋಣ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿ ಸರ್ ಅವ್ರು ಯಾಕೆ ಅಷ್ಟೊಂದು ಕೇಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದಕ್ಕೆ ಸೊ ಹೋಗಿ ಹೋಗಿ ಮುಂದೆ ಕ್ರಾಸಿಂಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದು ನಿನ್ನ ಗಾಡಿ ತೆಗಿತಾರ ನೋಡ್ಕಪ್ಪ ಅಲ್ಲಿ ಆಪೋಸಿಟು ಸರ್ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಹಿಂದೆ ಬನ್ನಿ ಅಷ್ಟು ಹತ್ರಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ ಅಯ್ಯೋ இந்த பக்கம் நல்ல சைட்டிங் அந்த சைடு நல்லா சைட்டிங் பட் ஜீப் அட்டா ஜீப் சென்டரில் இருக்கு ಈ ಕಡೆ ಬನ್ನಿ ಸರ್ ಸ್ವಲ್ಪ ತಗೊಳ್ಳಿ ನೀವು ಹೋಗ್ಬೇಕು ಇಲ್ಲೇ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ ರೈಟಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿ
Here she is. கொஞ்சம் முன்னாடி Something is shaking. Hello. 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 Going to hunt. Hello. Hunting. Going hunting. Going hunting. ಕ್ಯಾಮ್ರಾ ಇಟ್ಕೊಂಡು ಹಿಂಗೆ ರೀ Still coming? Yeah. Yeah, it's coming there. Come out now. It's going down. ಇವಾಗ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ ಎಷ್ಟು ಇರಿ ಇರಿ ಮರಕ್ಕೆ ಬರುತ್ತೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಇವಾಗ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ ಸ್ವಲ್ಪ
See you. Two times we saw. One is there. Only two times, no? Only two times, no? ತೊಂದರೆಗೆ ತಪ್ಪ ಇದೆ. டயர் பிடிச்சிருந்துச்சா பார்த்துட்டேன். சாப்பாடு Actually, no particular place and no particular time, but actually, all the meat items is there, same, late evening is more than chances. நேற்று வந்து மேலில் சைட்டாக இருக்குங்க, இன்னைக்கு ஃபீமேல். ஃபீமேல் ஒன்று தான் இருக்குங்களா இங்கே இந்த டெரிட்டரியில்? ஒரே ஒரு ஃபீமேல், இன்னொரு ஃபீமேல். பேர் வந்து சுந்தரிங்க. இது சுந்தரி வேற ஏரியா. ஓ, இது எந்த ஏரியாங்க? பந்திப்பூரில் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இங்கே தான் நம்ம பார்சல் வாங்கலான்ட்டு வந்திருக்கோம். மத்தியானம் இங்கே தான் சாப்பிட்டோம். கோல்ட் ஃபிஷ்ஷு, ஷார்க், டேங்க் கிளீனரா? எங்கே டேங்க் கிளீனர்? சூப்பராக இருக்கேன். பின்னால் டயர் ஷூ. அலாம் காலுங்க, வானெலாம் கத்துது. ஷிவ், என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பாக்குற சைடுல இருக்கும் போல. பாக்குற சைடுல கம்முன்னு இருக்கு, என்ன அடிச்சுக்கலாம். கீழே விழுந்துடாத, இறங்க. சஃபாரி முடிச்சுட்டு வந்ததையுமே இங்கே அலாம் காலுங்க.
மான்லாம் பாருங்க எப்படி இருக்கு, அலர்ட்டாக இருக்கு. ஆனால் ஏதாவது வந்துச்சுன்னா எஸ்கேப் ஆகணும்ல. கேன்டீன் பக்கத்தில் தான் எப்போ பார்த்தாலும் இது வந்து. ஆனால் கேன்டீனுக்கு போயிட்டா. இப்போ லெப்பாடு உள்ள என்ட்ரு ஆயிடுச்சுங்க. இந்த மரத்து மேலே இருந்துட்டுருக்கா. மரத்து மேலே டீரெல்லாம் அலர்ட்டாக இருக்குங்க. நைட் ஆனே இது வனசரி. இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டீர், ஸ்பாட்டட் டீர்ஸ் நிறைய இருக்குங்க. மானோட கண்ணெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கேன்? லெப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறியா? ஆமாம், ஷூட் பண்ண போகிறேன். டாஷ் எடுத்து நான் அப்போ தான் கண்டுபிடிச்சி பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது. அதுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சுங்க. இப்போ டீல் கூட்டுருக்காங்க. டீர் கூட்டு இருக்கு படுத்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஸ்டேன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி இங்கே ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணோம், இது ஃப்ரீயாக ஸ்டே பண்ணுறது. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 தான் ஆகுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே சவுண்டு எப்போ வரும்னா, லெப்பாடு வந்துச்சுன்னா டீர்ஸ் வந்து சவுண்டு பயங்கரமாக போடும். அலாம்கால் இருக்குமா? லெப்பாடு வந்துச்சுன்னா அலாம்கால் வரும். டைனோசர் வந்துச்சுன்னா இங்கே எங்கிட்ட டைனோசர் இருக்கு, லெப்பாடு இல்லைன்னா டைகர். டைனோசர் அங்கே போச்சு, எங்கேயுமே எந்த சவுண்டுமே இல்லைங்க. இன்னைக்கு சஃபாரியில் வேணால் டைகர் நல்ல சைட்டிங்க. சஃபாரி ஃபுல்லாகவே டைகர் தாங்க, ஒரே ஒரு டைகர் தான். ஒரே ஒரு டைகர்லேயே நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே சஃபாரி முடிஞ்சிருச்சுங்க ஃபுல் டைம். ஃபுல் டைம் அதே பார்த்தோம். அப்புறம் இந்தியன் கார் இருக்கு, அது அப்படியே கொம்பு வச்சு முட்டிக்கிச்சு சண்டை போட்டு. டைகர் வந்து ஆப்போசிட் இருந்திருக்குங்க. இந்த பக்கம் கார்ஸ் வந்து ஃபைட் பண்ணுச்சு. அது ஒரு மாதிரி சவுண்ட் போட்டு இருந்தது. அது சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணவுமே கூட வந்த கைடு அவங்க வந்து கண்டிப்பாக டைகர் ஆப்போசிட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அதே இடத்துல இருந்து ரோடை கிராஸ் பண்ணி போச்சு. அப்புறம் டைகர் வந்து இந்தியன் கார் இருக்கிற பக்கத்தில் ஹண்டுக்கு மேபி போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ரிவர்ஸில் போனாங்க. அது பார்த்தா வேற ஒரு வழியில் போய் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருந்ததுங்க. எல்லா வண்டியும் பேக் சைடில் போனாங்க, நம்ம வண்டி மட்டும் ஃப்ரண்ட் சைடில் போனாங்க. சேஸ் பண்ணி நம்மளுக்கு சைட் ஆச்சுங்க. அப்புறம் நம்ம வண்டி டிரைவர் மித்த வண்டிக்கும் அலர்ட் பண்ண எல்லா வண்டியும் வந்தாங்க. போட்டி போட்டுட்டு பார்த்தாங்க. நல்ல டிராஃபிக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து சைட்டிங் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. பட் போதுங்கிற அளவுக்கு நம்மளும் பார்த்துட்டேங்க. சவுண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு, காட்டுக்குள்ளார ஸ்டே பண்ணும்போது நல்ல சேஃப்டிங்க. இந்த மாதிரி வெளியே ஹாலு சேர் போட்டிருக்காங்க, உட்காந்து பார்க்கலாம். அது போக உள்ள ஒரு ஹாலில் அதில் சோஃபா போட்டிருக்காங்க. அங்கே 2 ரூம் இருக்குது. கோகிலா 1, 2. 2ல் வந்து வேறு யாரோ ஸ்டே பண்ணியிருக்காங்கன்ட்டு நமக்கு 1 தான் கொடுத்தாங்க. 2 இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி வெஹிக்கிள்ங்க. வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வரோம்னா பேட்ரி வெஹிக்கிளில் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாமே பேட்ரி வெஹிக்கிளில் வந்து ரிசீவ் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் முதல்ல நம்ம காலையிலேயே வந்து இங்கே நம்ம ரூமுக்கு இது பண்ணிக்கலாம். ஆனால் இப்போல்லாம் அவங்க பேட்ரி வண்டியில தான் வந்து போடுவாங்க ரூமுக்கு. முதல்லாம் கார் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருக்கேன். இப்போ விடுறதில்ல. எலிஃபென்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கூட இருக்கலாம். காருக்கு வந்து சேஃப் இல்லைன்னா அவங்க அங்கேயே எடுத்து சொல்லிவிட்டு பேட்ரி வெஹிக்கிளில் நம்மளை கூட்டிகிட்டு வராங்க வெளியே போனோம்னா. நமக்கு ஒரு 7:30 போல் லெப்பர்ட் சைட் ஆச்சுங்க. பட் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல.
ஆட்டம் இல்லை வெளியே. மான்லாம் அந்த சைடில் இங்கே இருக்குங்க. இந்த சைடில் வரேங்க இன்னும். எல்லாம் படுத்துட்டு இருக்கு.